Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. ஓகே, இப்போ நம்ம ஒரு முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். லோக் பவன்லேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வந்திருக்கிறது. அந்த ப்ரெஸ் ரிலீஸை பார்க்குறோம். ஆட்சியை நிறுவனத்துக்கு தேவையான பெரும்பான்மையை தாவேகா நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஆளுநர் மாளிகை ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குறாங்க. லோக் பவனோட ப்ரெஸ் ரிலீஸ் ஆங்கிலத்திலையும் தமிழையும் நான் உங்களுக்கு படிக்கிறேன். ஆங்கிலத்திலாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், தி ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு, has invited திரு ஜோசப் விஜய், தமிழக வெற்றி கழகம், today to Lok Bhavan, Chennai. During the meeting, the honorable governor explained that the requisite majority support in Tamil Nadu Legislative Assembly essential for forming the government has not been established. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை இன்னும் தாவேகா நிறுவவில்லை அப்படின்னு, அதுதான் சரியான பொருளாக இருக்கும். நான் திருப்பியும் படிக்கிறேன், இந்த அறிக்கையை நான் மீண்டும் படிக்கிறேன். திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், தி ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு, has invited திரு சி ஜோசப் விஜய், president Tamilaga Vetri Kazhagam, today to Lok Bhavan, Chennai. During the meeting, the Honorable Governor explained that the requisite majority support in the Tamil Nadu Assembly, essential for forming the government, has not been established. இதை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம திரையில் போடுறோம். நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் ஆளுநர் மாளிகையுடைய ரிலீஸாக இருக்குது. லெட்ஸ் ஸ்டாண்ட் கரெக்டட். சரியான மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது, இந்த சந்திப்பின் போது ஆளுநர் திரு விஜயிடம் கூறினார், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தேவையான பெரும்பான்மையை தாவேகா இன்னும் நிறுவவில்லை, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலை, கவர்னரை கன்வின்ஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் லோக் பவன் அறிக்கையோட சாராம்சம். அதோடைய உட்பொருள் அப்படிங்கிறது தாவேகா நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு. இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். ஆளுநர் மாளிகையிலிருந்து பிரஸ் ரிலீஸும் வந்திருக்கிறத பார்க்கின்றோம். பாஸ்கர், 118 என்ற எண்ணை எட்டவில்லை அப்படிங்கிறத ஆளுநர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்த போது ஆளுநர் அரசை அமைப்பதற்கான அவசியமான தமிழக சட்டமன்றத்துக்கு தேவையான பெரும்பான்மைக்கு ஆதரவுக்கான அந்த எண்ணிக்கை இன்னும் தரப்படவில்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதன் வாயிலாகத்தான் இரண்டாவது முறை சந்தித்த போதற்கான இந்த விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறை வந்த போதும் அழைப்பு விடுத்த போதும் சந்திப்பதற்கு பிறகும் இது போன்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆனால் ராஜ்பவன்லிருந்து, மக்கள் பவனிலிருந்து, ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமான இந்த விளக்கம் என்பது அரசு அமைக்க பெரும்பான்மைக்கான ஆதரவு எண்ணிக்கையோடு வாருங்கள் அப்படிங்கறதான் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இதன் மூலமாக அந்த எண்ணிக்கையை இன்னும் ஜோசப் விஜய் அவர்கள் கொடுக்கவில்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. இதை காரணப்படுத்தி பார்க்கும்போது அந்த 118 என்ற ஆட்சிக்கு தேவையான, பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கை என்று வருமோ அதுவரை காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. இதை ஆளுநர் அவர்கள் விஜயிடம் தெரிவித்திருக்கிறார் என்பது போன்ற விளக்கத்தை அடங்கிய அந்த விவரமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தற்போது இதன் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது. ஹேசியங்களாக புரிதலாக இருந்த விஷயங்கள் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கிறது. இந்த அறிக்கையில 2 முக்கியமான டேக்அவே. இந்த சந்திப்பை திரு விஜய் கோரியதை காட்டிலும் ஆளுநர் தான் அழைத்தார். திரு விஜயுடனான சந்திப்பை இன்னைக்கு ஆளுநர் கோரினார் அப்படிங்கிறது தான் தெரிகிறது. ஆளுநர் தான் இன்வைட் பண்ணியிருக்கிறார். முதல் வரியை பாருங்க. திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், ஆனரபிள் கவர்னர், ஹேஸ் இன்வைட்டட். ஹேட் இன்வைட்டடுங்கிறது சரியான ஆங்கிலமாக இருந்திருக்கும் இந்த சந்திப்பை விளக்கும் பொழுது. ஸோ ஹேஸ் இன்வைட்டட் அப்படிங்கும்போது அது இப்போ திருப்பியும் கூப்பிட்டுருக்கிறாருங்கிற பொருள் வருது. ஆளுநர் மாளிகையில் இந்த பத்திரிகை குறிப்பை எழுதுகிறவங்க இன்னும் கொஞ்சம் கவனிக்கலாம். பொருத்தமாக எப்படி இருந்திருக்கும்னா, திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், தி ஆனரபிள் கவர்னர், ஹேட் இன்வைட்டட் திரு ஜோசப் விஜய், தமிழக வெற்றி கழகம், டுடே டு லோக் பவன். ஏன்னா அதுதான் பாஸ்ட் டென்ஸில் வருகிறது. ஆளுநர் அழைத்திருந்தார். இந்த சந்திப்பின் போது ஆளுநர் போதுமான மெஜாரிட்டி, தமிழ்நாடு அரசு அமைக்கிறதுக்கான போதுமான சட்டமன்ற பெரும்பான்மை தேவை என்றும் அதை நிறுவவில்லை அப்படின்னும் அவர் கூறியிருந்தார் அப்படின்னு லோக் பவனுடைய
பிரஸ் ரிலீஸ் குறிப்பிடுகிறது. திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தி ஆனரபிள் கவர்னர் ஹேஸ் இன்வைட்டட்ங்கிறதுக்கு பதிலாக ஹேட் இன்வைட்டட் இருந்தால் ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கும். பிரசிடென்ட் தமிழக வெற்றி கழகம் டுடே டு லோக் பவன். டியூரிங் த மீட்டிங் தி ஆனரபிள் கவர்னர் எக்ஸ்பிளைன் த ரிக்விசைட் மெஜாரிட்டி சப்போர்ட் இன் தமிழ்நாடு அசம்பிளி எசென்ஷியல் ஃபார் த கவர்மெண்ட் ஹேஸ் நாட் பீன் எஸ்டாப்ளிஷ்ட். இது வரைக்கும் நிறுவப்படவில்லை. நீங்கள் இன்னும் நிறுவலை 118 அப்படிங்கிற 118 அந்த நம்பரை நிறுவலை அப்படிங்கிற விஷயத்தை திரு விஜயிடம் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றும் இந்த சந்திப்பு இன்று 2ஆம் முறையாக தமிழக வெற்றி கழக தலைவர் ஆளுநரோடு மேற்கொண்ட சந்திப்பு என்பது ஆளுநரின் அழைப்பின் பேரில் நடைபெற்றது அப்படிங்கிறது முதல் வரியோடைய முக்கியமான சாராம்சம். 2வது பேராவுடைய முக்கியமான சாராம்சம் என்னவென்றால் ஆளுநர் திரு விஜயிடம் வலியுறுத்தி இருக்கிறார், சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஆட்சி அமைக்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தேவையான பெரும்பான்மையை இன்னும் நிறுவவில்லை அப்படின்னு. உட்பொருள், நீங்க நிறுவினால்தான் ஆட்சி அமைப்பு அதற்கான வாய்ப்பு அளிக்கப்படும். இட் இஸ் வெரி கிளியர். நீங்க 118 கொண்டு வந்தா உங்களுக்கு ஆட்சி, அப்பதான் பதவியேற்பு விழா. திஸ் இஸ் த டேக் அவே. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.